பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 8ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு? எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வெற்றி பெறுகிறோம். We triumph in Christ. நமக்கு வெற்றி எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வருகிறது. எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற திறமை, என்கிட்ட இருக்கிறதான அநேக பண்புகள், குணங்கள், இல்லை நான் ரொம்ப கடினமாய் உழைக்கிறதுனால தான் எனக்கு வெற்றி வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு வெற்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்தான் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தோல்வியை அதிகமாய் சந்தித்து அப்படிப்பட்ட நபராய் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம ஒன்றை அறிந்து கொள்கிறோம். என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எப்பொழுதும் வெற்றி தான். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா அலம்மையாக பாடுறாங்கல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் வெற்றி தான். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு தோல்வியை போல தெரியலாம், ஆனால் அதுவும் வெற்றியாய் மாறும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதானே சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இப்போ பெரிய பெரிய வெற்றியாக அநேக காரியங்களை சாதித்தவர்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன். யாரோ வேணா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிக்கும் போதே எல்லாம் வெற்றியாக ஆரம்பித்தாங்க இல்லை. எத்தனையோ தோல்விகளை என்ன செய்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் சந்தித்திருப்பாங்க. அந்த தோல்விகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒர்க் பண்ணி அதில் வெற்றி அவங்க சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். அதே போல தான் நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுவும் எப்பொழுதுமா. அதுவும் ஒரு டைம் 2 டைம் இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தால் எப்போதும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்பொழுதும் வெற்றி. அடுத்தது எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம மூலம் ஒரு வாசனை வெளிப்படுது. நம்ம சில நேரத்தில் நம்ம அந்த பர்ஃப்யூமோ இல்லை நல்ல ஒரு சோப்போ இல்லை ஏதோ ஒன்று நம்ம போட்டிருக்கிறோம், நல்ல க்ரீம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த வாசனை அவங்களுக்கு தெரியுது. நம்ம நடக்கும்போது இவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்ககிட்டருந்து ஒரு நல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடங்களில வசனம் சொல்லுது, நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம மூலம் எப்படி ஒரு வாசனை, ஒரு பர்ஃப்யூம் இருந்தால் அந்த ஹோல் ரூம் அந்த பர்ஃப்யூம் நிரப்புதோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவின் வாசனை நம்ம மூலமாக வெளிப்படுகிறதா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அப்போ அது எதை குறிக்கிறது? நம்மளுடைய சாட்சியின் ஜீவிய வாசனை என்பது சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. ஆமேன். அதனால தான் யாக்கோபு வந்து அவருடைய குமாரர்கள் எல்லாம் ஒரு இடத்துல தவறு செய்யும்போது, அதாவது அவங்க தங்கச்சியை தப்பாக நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபனான்னு தெரியல, லேவி சிமியோன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க,
அந்த ஜனத்தையும் அழித்து விடுவார்கள். அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் அழித்துருவாங்க, ஏன்னா தங்கச்சி அவங்க தப்பாக நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே. அப்போ அந்த வாசனை என்னது? சாட்சி. நான் என்ன இவ்வளோ ரெப்புடேஷன் எனக்கு இருந்துச்சு, அதை கெடுத்துட்டீங்களே. அப்போ ரெப்புடேஷனில் அது வந்து எதை குறிக்குது? நம்மளுடைய சாட்சியின் ஜீவி. அப்போ நம்ம அங்கே ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. இவங்க இப்படி, அவங்களா, அந்த பர்டிகுலர் நபரா, அவர் லஞ்சமே வாங்க மாட்டாருங்க அப்படின்றது ஒரு ரெப்புடேஷன், அது ஒரு சாட்சி. அல்லேலூயா. அவங்க கிறிஸ்டியன், அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க, அவங்க அதில் கலந்துக்க மாட்டாங்க, அவங்க எங்களோட பார்ட்டிக்கெலாம் வரமாட்டாங்க, அவங்க வந்து வந்தாலும் குடிக்கலாம் மாட்டாங்க, ஆல்கஹால் பக்கமே போக மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பக்கமே போக மாட்டாங்க, அவங்க இதில் காரியத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க, இந்த மாதிரி கான்வர்சேஷன்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் சாட்சி. ஆமேன். நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது ஆஃபீஸில்? இன்றைக்கி நம்ம சர்ச்சில் மட்டும் சாட்சியாக நல்லா வர்ஷிப் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா? அதை தான் இங்கே பார்க்குறோம். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வருது, இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஒருவேளை நம்ம பெருசாக ஜீசஸுடைய கேப் வேர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆண்டவரை பற்றி பெருசாக சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கலாம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அது வே வி பிஹேவ், நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அது என்னவா மாறுது? ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை அவங்களுக்கு வெளிப்படுத்த, ஆண்டவரை அறிகிற ஒரு அறிவு அவங்களுக்கு வருது. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவங்க ஏதோ வித்தியாசமாக இருக்கிறாங்களே, இவங்க இந்த சூழ்நிலையிலையும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களே, நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறாங்களே, இவங்க வந்து கொஞ்சம் நம்ம பாஸெல்லாம் பற்றி என்னெல்லாமோ பேசுகிறோம், என்னெல்லாமோ காசிப் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இவங்க எதுவுமே பேசலையே. நம்ம எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இவங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டுறாங்களே, நல்லா ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்ற சாட்சி என்ன செய்தான்? தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவங்களுக்கு வெளிப்படுத்துது. அப்போ நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு வருது. அந்த டைமில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தானே பிரியமானவர்களே? ஆண்டவரை பற்றி நம்ம ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட காட் வில்லிங், இல்லை ஸ்மால் வேர்ட்ஸில் காட் பிளஸ் யூ, நேற்று நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், தீஸ் ஸ்மால் திங்ஸ். அப்படியா, நீங்கள் எந்த சர்ச் போகிறீங்க, நாங்களும் உங்களோட வரலாமா? அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவின் வாசனை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆனால் அது நம்மளால் முடியல. அப்படி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எவ்வளோ அழகா சொல்கிறார்ல, இது நம்மளால் முடியாது, இது கர்த்தர் தான் செய்யணும். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அடுத்தது எல்லா இடங்களிலேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம் இல்லை? நம்ம வந்து பிரயாசப்படாமல் கர்த்தரே அதை செய்கிறாங்க. ஆமென். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம சபையில் மட்டும் இல்லை பிரியமானவர்களே, குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளியில் நம்ம எங்கே இருந்தாலும், ஒரு கார் ட்ரைவ் பண்ணி போகிறோம், ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்ம டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் நம்ம கொடுக்குற காமெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். வி ரெப்ரசன்ட் கிரைஸ்ட். ஆமென். நம்ம மூலமாக தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். அதை வெளிப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை வந்து எப்போ தெரியுமா நம்ம வேல்யூபிளாக இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். நம்மளை ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். we have become a valuable asset. நம்ம ஒரு இம்பேக்டை அந்த இடத்துல உண்டு பண்ணிட்டோம், ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். ஐயோ நீங்கள் வரலையே, அன்றைக்கி நீங்கள் ஏன் வரல அப்படின்னு ஒருத்தங்க நம்மளை கேட்குறாங்களா? இல்லை இவங்க வரலையே ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களா? நம்ம வரலன்னா அந்த மிஸ்ஸிங், அந்த வி மிஸ்ட் யூ அ லாட். நாங்கள் நேற்று ரொம்ப மிஸ் பண்ணோம், நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க ஒரு நாள், ரொம்ப மிஸ் பண்ணோம், ஒரு 1 வீக் நீங்கள் இல்லாதது ஒரு மாதிரி வெறுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா we are making an impact இல்லை? அப்போ நம்மளுடைய லைஃப் வந்து நமக்கு மட்டும் ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் அநேகருக்கு, நம்மளை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு வாசனை வரணும்ப்பா, என் வாழ்க்கை மூலமாக
அநேக தேவனை அறிகிற அறிவில் வரணும் ஆண்டவரே. நான் பேசுறதுனால, சொல்றதுனால, ப்ரீச் பண்ணுறதுனால இல்லைப்பா, என் வாழ்க்கையே அப்படி மாறணும். அப்படியா என்னை நீங்கள் மாற்றுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லலாமா? 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?